சரி இப்படியே அப்போ லாஸ்ட் ஆகும். இங்கே தானே நான் ஒரு வட்டம் வந்து காட்டு மாடு பார்த்தேன்டா புள்ளி. படுக்கிற இடத்த பார்த்து பரவாயில்ல. எப்படி மான் காலேஜ் எங்கண்ணே இதுவா? இதா மான் கழிச்சு விளாண்டு போயிருக்கா? வர்ற இம்பிட்டு மான் தரணும்ட்டு யானை இருக்குன்றாங்கடா காட்டுக்குள்ளே. வீட்டு இல்லையா? இது மேலே உட்காந்துருந்தோம் மொத்தமாக ஒரு நாள் வந்து. இது சத்தம் கேட்குற மாதிரி இருக்குடா. மான் படுக்கிற இடம் இதுவா? தண்ணி வந்து பூரா அடிச்சு போச்சு. வேறா தண்ணி இப்படி வந்துட்டு போடுறேன். தண்ணி வந்து பூரா அடிச்சு போச்சு. தண்ணி வந்து பூரா அப்படியே மான் கொம்பு கூட காணாம மேலே இருந்து தண்ணி. மான்கள்லாம் சண்டை விட்டு கொம்பு கிடக்கும். அங்கே ஏதோ கடவுடா என்னம்மா மனமா என்னடா இதா அவ்வளோ கருப்பாக இருக்கு வர்ற புள்ளி. அது துணி மாதிரி இருந்துச்சு. கரடியா? என்னத்தையா பேசணுன்னு பேசாதாளே, பயமாக இருக்கு. இங்கே பாரு காட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டு நீ வேண்டா. என்னாச்சுடா? புரியல. ஏன்டா இதுக்கு மேலே போன என்னவா? கூட்டமாக போகணும். 2 பேர் நம்ம கரடி அடிச்சு போட்டோம். கரடி அடிச்சு போட்டோமா? வரதே தப்பு. வரதே தப்பு. உனக்கு வேணும்னா உத்தாரம் காமிக்கிறேன். ஊசி மலர்ந்தா கூட்டுக்கு வந்தால் அப்புறம் எனக்கு வர தப்புன்ற என்னடா பேசுகிறாங்க? எனக்கு பயமாக இருக்குடாடே. ஏய் இப்போதான்டா வந்திருக்கு மானு. பொந்துக்குள்ளே பாம்பு இருந்துடாமல் நான் காலையில் போயிருக்கீங்க. இந்தா ஒரு அதான் இருந்தா வீட்டில் கூட போடுறா. நானும் குத்திட்டு சுத்தம் மானு இது என்னடா பண்ணுது? உள்ளே போய் பார்க்கவா? இதுக்கு உள்ளே இருந்து ஏதாவது வந்து இது பண்ணுறதுக்காக மாதிரி என்ன மரத்துலேருந்து மரப்பொந்து இதெல்லாம் வந்துட்டு இந்த மரப்பொந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இது பாம்பு அப்புறம் வந்துட்டு கரையான் இந்த மாதிரி தங்குறதுக்காக இந்த மான் கொம்பு ரொம்ப பாம்பு இதெல்லாமே போத்திருக்கு. எப்படி எப்படி இப்போ பார்த்து போ. இடமே சைலண்ட்டாக இருக்குடி.
நீ சொல்கிறத பற்றி எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்த 3 மணிக்கு இருக்குது. ஏப்பா உட்காந்து என்ன தவிர பார்க்குறேன். மானு இதில் வந்துடாது ஏன்டா ஓடி போயிடு. அதான்டா அப்படி எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு போடுற இடம். வெளியே வா, இன்னும் மேலே போகணும். இந்த இடத்துல உங்கள் அப்பா தானே கூட்டிகிட்டு வரணும். உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வரணும் தான்டா கரெக்ட். இதெல்லாம் இது மாதிரி பார்த்தீங்களா, நான் அப்போ உங்களோட ஒரு இது காமிச்சேன்னா சுண்டக்காய். அந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா இதான் சுண்டக்காய் பூ பார்த்தீங்களா. ஏய் பைத்தியக்காரா, அமைதியார் விக்குன்னு இருக்குடா. இங்கே இருக்கவே பயமாக இருக்குடா. நானே இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அது என்னது பாய்க்கில் வர மாட்டேங்க. சுண்டக்காய் வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பூவு நல்ல பூவாகிடுச்சா. அந்த பூவு பூ தெரியுதா பார்த்துக்குங்க. இதான் வந்து சுண்டக்காய் பூவு. அப்படியே பார்த்திங்கன்னா இது சுண்டக்காய் அந்த மொட்டு பூவிலேருந்து இந்த 3மே இங்கே இருக்குது பார்த்தீங்களா. 3மே வந்து ஒரே இடத்துல அழகாக நமக்கு தெரியுது. நல்லா பூ விரிஞ்சிருக்கு, மொட்டாக இருக்குது, மொட்டு லைட்டாக விரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் நல்லா பூ இருக்குது. இந்த 3மே இங்கே பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூவிலேருந்து அந்த சுண்டக்காய் வருது பார்த்தீங்களா. அங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் அப்படியே இந்த சுண்டக்காய் வந்து ஒரு சுண்டக்காய் அழகாக வருது. இதுதான் இப்படி தான் சுண்டக்காய் வரும். இந்த சுண்டக்காய் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இருக்கா என்னடா கூட்டுக்கு வந்து பயன்படுத்துற? உண்மையே தேவை சொல்லிட்டேன். காட்டுக்குள்ள வந்து அப்புறம் பயன்படுத்துறேன். காட்டுக்கு வந்து என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? எல்லாம் வரும். தான் கொண்டு வாங்கிட்டே மான் மேயிறடா. இருக்கும் பேரு குறிஞ்சி. இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும். வருஷத்துக்கு இல்லை, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். வருஷத்துக்குன்றியா? இங்கே வர்ற இதெல்லாம் பாடுறா. இந்த பாறையில் இந்த பாறை வந்து வெடிச்சிருக்கு. அந்த வெடித்த இடத்துல அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா இல்லை, அது தாக்கா குட்டி. என்னமோ சொல்கிறேன், தாக்கா குட்டின்றேன். தாக்கா குட்டி வந்து முட்டை போட்டிருக்கு. முட்டை பார்த்தீங்கன்னா முள் பாருங்க. காட்டுக்குள்ளே இந்த முள் செடி காக்கா முள் பார்த்தீங்களா எப்படி இருக்கு. காக்கா முள் பிரண்டை. இது பிரண்டைன்றா. பிரண்டை குழம்பு சாப்பிடுவாங்களே. நான் வந்து காப்பு கட்டுறது தான் கட்டியிருக்கேன். நீ என்னமோ குழம்புன்ற அவியல்ன்ற பொரியல்ன்ற. பொரியல் பண்ணுவாங்க, அவியல் பண்ணுவாங்க, எல்லாம். பிரண்டையாவா? ஆமாம், சாப்பிட்டு இல்லை. பிரண்டை குழம்பு. பிரண்டை குழம்பா? பிரண்டை குழம்பு வைப்பாங்களா? சாப்பிட்டு இந்த பிரண்டையில் குழம்பு வைப்பாங்க. நான் சாப்பிட்டதுடா. எப்படி இருக்கும் பிரண்டை குழம்பு? எப்படி வைப்பாங்க? சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சத்து மருத்துவ குணம். மருத்துவ குணம் உள்ளது எங்களுக்கு தெரியுது. வெங்காயம் அதை அப்புறம் திங்க மாட்டாங்க. மருத்துவ குணம் இல்லை. அது எப்படி இது வைப்பாங்க, குழம்பு வைப்பாங்க? அந்த எப்பயும் போல காய்கறி நறுக்கிற மாதிரி நறுக்கிட்டேன். தோல்களில் ஆற்று போட்டு. பாருங்க காக்கா முள் பாருங்க, எத்தனை தண்டியாக இருக்குது பாருங்க. நீ கமாண்டில் போட சொல்லு. ஒரு யாரெல்லாம் பரண்ட குழம்பு சாப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்ல நீ சொல்லு. ஏன் என்ன உனக்கான வாய் இல்லையா? இது இப்போ வாய் கால் விடுற இடமெல்லாம் முள்ளதாண்டா இருக்குடி. வர்றோம் இடமே வந்து இந்த சோழர்கள் இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னு வாங்கி பாரு. அந்த மாதிரி இருக்குடா இடமே. வரோம் இதான் குறிஞ்சி. இது வந்து காட்டு குறிஞ்சி. குறிஞ்சியில் நிறையா வகை இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மலையில் இந்த குறிஞ்சி தான் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். ஆனால் வருஷம் இந்த மாதிரி மழை காலங்களில் வந்து அது வந்து தலையும். இந்த கல்லை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி கல்லெல்லாம் காட்டுக்குள்ளே வந்தால் தான் பார்க்க முடியும். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது கல்.
இந்த பார்த்திங்களா இதெல்லாம் தான் காடாக மாறுது. இந்த குச்சி எல்லாமே கீழே விழுந்து கரையான் தின்னு அந்த அப்படியே வந்து மண்ணாக மாறுது. அப்படியே அந்த மண் பாறையாக மாறுது. திருப்பி அந்த பாறை உடஞ்சி திருப்பியும் நமக்கு மண்ணாக மாறுது. நமக்கு எப்படி இந்த சொல்லிருப்பாங்களே உணவு சங்கிலி. செருப்பு எதுவும் முள் குத்திடுச்சு, குத்திக்கிறதுக்கு காலில். மேஜிக் கீழே ஓடுது. பார்த்தீங்களா இந்த இடமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஏய் இருடா இருடா, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கிறது ஆபத்துன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் தெரிஞ்ச ஆள், அதாவது இந்த காட்டிலே சுற்றி இருப்பாங்க, ஒரு பயம் இல்லாத ஆள். ஸோ அப்படி ஆனால் தான் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வியூ பார்க்க கூட்டிகிட்டு வரணும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ போடுறேன். இதுக்கப்புறமா வீடியோ வந்து நான் யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து இந்த காட்டை நம்ம சுற்றி பார்க்கலாம், மனமாக இருக்கும். பாருங்க இந்த மரமெல்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு. எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பார்த்தீங்களா. பூரா காரியம் சாப்பிடுது பாருங்க மரத்தை. கரையான் வந்து அப்படியே அவ்வளோ அழகாக சாப்பிடுது மரத்தை. பாருங்க பூரா ஒடிச்சு. இதெல்லாம் நமக்கு மண்ணாக மாறும் பாருங்களா. இந்த ஏதோ கரடி பறன்னு இல்லையா இதுங்க போல. இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வளருது. அந்த சொன்னல இந்த நம்மள கொக்கி முள்ளா என்னமோ சொன்னாங்க, அந்த மாதிரிக்கு இதுதான் அந்த செடி, சின்ன செடி. எங்கே உள்ள தாண்டா இருக்கு. எது கரடி பறன்னதா? இது கரடி பறன்னதுன்றேன். இருறா இது என்ன மரம்னு தெரியல, ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. பாருங்கள் இது வந்து இந்த மரமே ஃபுல்லாகவே டேமேஜாக இருக்குது. அதில் இது வந்துட்டு ரீசெண்டாக ஏதோ கரடி பறன்னதுன்ற மாதிரி சொல்கிறேன். கோடு வந்துருக்கா? ஆமாண்டா புலி, இதெல்லாம் கரடி பறன்னதா? அது எப்படியா பறன்னது? இது அச்சு தெரியுதையா? ஆமாண்டா. இந்தா இதைத்தே நான் இங்கிட்டு வந்தால் சேஃப்டி இல்லைன்றது. எந்த நேரத்தில் தான் வந்து அடிக்கணும் தெரியாது. பாரு எப்படி தான் இதெல்லாம் கரடி பறன்னதுன்ற கரடி வரும். அந்த இதெல்லாம் தெரியல உங்களுக்கு கரடினா? என்னையா எத்தனை வருஷமா நீ ஆயனத்துக்குள்ளே வருது தானே வழி. பயமாக தானே இருக்கு பயமாக தான்டா புலி இருக்குது. எப்படியாச்சும் டக்குன்னு நம்ம கீழே விழுந்தோம்டா. பார்த்து போடா, பாம்பு கிம்பு புசு புசுன்னு வந்துடுறாங்க. எங்கிட்ட வந்தேன், எங்கிட்ட போகிறோம், எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம் ஒன்றுமே புரியலை. பார்க்க பயமாக வேறு இருக்குது. காடு ரொம்ப பயமாக கொடூரமாக இருக்குது. ஸோ தட் இந்த மலையே வந்து இவ்வளோ நமக்கு இவ்வளோ பயத்தை கொடுக்குதுன்னா லவ்வாலத்தை நமக்கு எவ்வளோ பயத்தை கொடுக்கும். ஆனால் லவ்வாலத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நாள், அதாவது அந்த காட்டுக்கு டெய்லியுமே போயிட்டு வர்ற ஆள், ஆடு மேய்க்கிற அந்த மாதிரி போயிட்டு வர்ற ஆளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எப்படி இருக்கும், எந்த இடத்துல எங்கே எப்படி இருக்கணும், எங்கே சேஃபாக இருக்கணும், தட் எல்லாமே தெரியும். அப்படி ஆளை தான் வந்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். அதான் நம்மளோட சேஃப்டி பார்க்கணுமா இல்லையா, அதுக்காக.
காகித கப்பல் கடலில் கவிழ்ந்துருச்சான் காதலில் திருப்பி நம்ம இந்த ஊசி பறிக்க வந்தாச்சு. நல்லா எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க. குரங்கி இந்த மந்தி கேள்விப்பட்டீங்களா? மந்தி குட்டி மணி உட்காந்துருக்கானா இல்லையா? ஒரு விசில் வர அடிக்கிறியா? இங்கே பாரு, என்னது இங்கே பாருடா. பாருங்க இந்த மரமெல்லாம் காஞ்சு போய் மழையில் அந்த ரொம்ப காஞ்சு போன மரம் அது. அதனால் அப்படியே இந்த மரமே சாஞ்சு ஒரு இதாக இருக்குது. இந்த இடமே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. பார்த்தியா இந்த வீட்டை சுற்றி மட்டும் எவ்வளோ மரம் இருக்குன்னு பார்த்தியா? காட்டுக்குள்ளே இருந்து அப்படி மரம் இருக்குன்னு தானே செய்யும். கத்தாத, ஏன் சவுண்டே விடக்கூடாது, கீழே இருந்து கேட்கும். இந்த விளக்கு மாட்டை போட்டு கழுவுறாங்க, இங்கே கேட்குது. இந்த தானே இருக்கும் ஒரு கொண்டு போய் சொல்லிட்டா மாதிரி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊசிப்பாறைக்கு வந்தாச்சு. ஸோ ஊசிப்பாறையில் தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த அந்த மலையோட அடிவாரம் தான் எங்கள் தோட்டம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து இங்கே ஊசிப்பாறைக்கு வந்தாச்சு. டேய் ஊசிப்பாறை ஸ்கூல் இந்த இருக்குடா. ஆமாம் இந்த இது இது இதான்டா ஸ்கூலு. இதே இதுக்கு நேராக ஊசிப்பாறை ஸ்கூலுக்கு நேராக மேலே இருக்குடா. அப்புறம் நம்ம இப்படியே வந்திருக்கலாமேடா. டவுசர் கலண்டு பார்த்துக்க, சும்மா அதை பேசக்கூடாது. ஏறி வரணும் உன் டவுசர் கலண்டு போகும். பார்த்தீங்களா எங்கள் ஊருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வைகை ஆறு பக்கத்துலேயே ஓடுது. அது பார்த்தீங்கன்னா அந்த வைகை அந்த வருது பார்த்தீங்களா, அந்த வைகை ஆறு அப்படியே பக்கத்தில். அந்த வைகை ஆறு அப்படியே அந்த கீழேயே வந்து கீழேயே வந்து அப்படியே நம்ம அங்கே சின்ன சுள்ளியிலேருந்து வந்து அப்படியே நேராக போய் வைடாமில் ஜாயிண்ட் ஆகண்டா. அப்படியே போயிட்டே இருக்கும், எல்லா மலையும் சுற்றி போகும். இதோட மலை முடியுது. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி மலை. இதுக்கப்புறம் ஒரு மலை இருக்குது, அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கே மலை அதான் கடைசி மலை. வைகை ஆறு வந்து மூல வைகைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர். மூல வைகை, அந்த மூல வைகையோட கடைசி மலை அந்த மலை. அந்த மலையில் அந்த மலையை விட்டு வெளியேறிச்சுன்னா அடுத்த மலையே கிடையாது. நேராக வைகை டேமு, அதுக்கப்புறமா மதுரை போய் ராமநாதபுரம் போய் இதில் கிடக்குது, என்ன குளத்தில் கலக்குது. என்னது பள்ளி நேச்சுரல் என்ன நேச்சுரல் வேறு எப்படி இயற்கையாக எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது மலை. போடுறான் பாரு மரம்லாம் நம்ம பாரு எண்பது தூரத்தில் வந்து உட்காந்துருக்கணும் பாரு. பாரு இந்த மரமெல்லாம் இங்கேருந்து பார்க்குறப்ப போதும், போயிட்டு வீடியோவை சைக்கு செத்தோட போயிட்டு